Hello, good morning. All of you welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 4th chapter. அதில் inverse trigonometryல லாஸ்ட் பயிற்சி exercise 4.6 வேர்டு தந்தாங்க. The value of sin inverse of cos x கண்டுபிடிக்கணும். x lies between 0 to pi. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் இதில் இருக்கலாம். 0லேருந்து பை வரையும் இருக்கலாம். இப்போ கண்ணு நமக்கு ஃபார்முலா தெரியும். sin pi by 2 minus x. பை பை 2னா 90. இதை நீ 9th படிச்சிருக்கிற. அப்போ சைன் வந்து 90 கூட சேரும்போது மாறி போயிடும். காஸ் எக்ஸ் புரியுத தங்கம். இங்கே பாரு பை பை 2 இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ராஜா. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லாம் எல்லாமே பாசிட்டிவ் தான். சைன் 90 கூட சேர்ந்தால் மாறும். சைன் என்னவா மாறும்? காசாக மாறும். அப்போ காஸ் எக்ஸ். அப்போ இங்கே பாரு இந்த காஸ் எக்ஸுக்கு பதிலாக நீ சைன் பை பை 2 மைனஸ் எக்ஸ் போட்டுக்கலாம். அப்போ சைன் இன்வர்ஸ்குள்ளே சைன் பை பை 2 மைனஸ் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் சைன் அடிபட்டு அப்போ நமக்கு பை பை 2 மைனஸ் எக்ஸ். இப்போ புரிஞ்சுதா? இவ்வளோ தான் ஆன்சர். கண்ணு ஏன் இதை சைனுக்கு மாத்திரம் தெரியுதா? இந்த சைன் இன்வர்ஸை நீக்கணும். அப்போ இந்த காசை நான் சைனாக மாற்றணும். இந்த காசை நான் சைனாக மாற்றணும்னா இந்த ஆங்கிளை பை பை 2லேருந்து கழிக்கணும். நல்லா பார்த்துக்கோ. அப்போ சைன் இன்வர்ஸ்குள்ளே காசு சைனாக மாறும்போது ஆங்கிள் பை பை 2 மைனஸ் எக்ஸ். அப்போ தான் சைன் வந்து பை பை 2ஓட சேரும்போது காசு எக்ஸ்னு மாறும். தெரியுதா நான் சொல்கிறது? இப்போ சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் ஆகி பை பை 2 மைனஸ் எக்ஸ். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.